ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்க அப்படின்னா மெஷ் அனாலிசிஸ் ஆஃப் ஏசி அண்ட் டிசி சர்க்யூட்ஸ். ஸோ ஃபஸ்ட் இதில் நம்ம டிசி சர்க்யூட்ஸ் பார்த்துடலாம். ஸோ யூ ஹாவ் டு நோ அபவுட் வாட் இஸ் டிசி அண்ட் ஏசி சர்க்யூட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இல்லையா? ஸோ ஏசி சர்க்யூட் அப்படின்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு நமக்கு எப்போ கிடைக்கும்? நம்மளோட சர்க்யூட்டில் ஆசிலேஷன்ஸ் ஆஃப் யுவர் வோல்டேஜ் கிடைக்கும்போது தான் நமக்கு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டே கிடைக்கும், இல்லையா? ஸோ அந்த ஆல்ட்ரேஷன்ஸ் எப்போ கிடைக்கும்னா கெப்பாசிட்டரோ இண்டக்டரோ யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி ஏசி வேவ் ஃபார்மே நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம டிசி சர்க்யூட்னால் ஒன்லி ரெசிஸ்டர், டைரக்ட் கரண்ட் அப்படிங்கும்போது அந்த சர்க்யூட்டில் ஒன்லி ரெசிஸ்டர்ஸ் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது டிசி சர்க்யூட். இதுதான் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ், சரியா? இப்போ நம்ம ப்ராப்ளம் டைரெக்டாக பார்த்துடலாம். இப்போ ஒரு கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க, மெஷ் ஈக்குவேஷன் எழுத சொல்லியிருக்காங்க. தென் 12 ஓம் ரெசிஸ்டரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து சீரீஸ் அண்ட் பேரல் காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ்லேயும் போடலாம். பட் இந்த மாதிரி சீரீஸ் அண்ட் பேரல் வந்து கம்பைண்டாக இருக்கும்போது நம்ம மெஷ் அனாலிசிஸோ ஒரு நோடல் அனாலிசிஸோ தான் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். நமக்கு இதுதான் வந்து பேஸ் அனாலிசிஸ். எந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம், தெவினின்ஸாக இருக்கட்டும், நார்த்தன்ஸ் தியரம்ஸில் சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளமாக இருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதை வச்சு நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெஸ்ஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நம்மளோட கேல்குலேட்டரில் 2 ஸ்டெப்பில் ஈக்குவேஷன் மோடில் வச்சு நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் கரெக்டாக நம்ம போட்டிருக்கோமா இல்லையா அப்படின்னு. ஸோ ட்ரிக் என்ன அப்படின்னா, நீங்கள் கேல்குலேட்டரில் போகிற ஆன்சர் நீங்கள் டிட்டர்மினன்ட்டு இந்த மாதிரி ஸ்டெப் வைஸ் போடும்போது வரல அப்படின்னா ஃபைனல் ஆன்சருக்கு மோஸ்ட்டாக இதை வச்சு ட்ரை பண்ணி நீங்கள் ஆன்சர் கொண்டு வந்துக்கலாம், சரியா? அண்ட் தென் இப்போ இந்த சர்க்யூட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மெஷ் ஈக்குவேஷனில் நம்ம எத்தனை லூப்ஸ் இருக்குதுன்னு கன்சிடர் பண்ணணும். ஸோ வி நோ தட் த லூப் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ க்ளோஸ்டு பாத், இல்லையா? ஸோ க்ளோஸ்டு பாத் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. ஸோ இதுக்கு வந்து டைரக்ஷன், கரண்ட் டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் செகண்ட் கொடுத்துடணும். கரண்ட் டைரக்ஷன் வந்து எல்லாமே கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது மாதிரி கொடுக்கணுன்ட்டு நெசசிட்டி கிடையாது. நீங்கள் உங்களோட ஒப்பீனியனில் நீங்கள் டைரக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு எல்லா சர்க்யூட்லையும் எல்லா லூப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் டைரக்ஷனில், அதாவது கிளாக் வைஸ் டைரக்ஷன்லேயே கரண்ட்டோட ஃப்ளோ வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் 3 லூப் இருக்குது. ஸோ I1, I2, I3 நான் நேம் கொடுத்துட்டேன். இப்போ இதில் நமக்கு 12 ஓம் ரெசிஸ்டரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன அப்படின்னா இந்த I3 மட்டும்தான் நமக்கு ஃப்ளோ ஆகும். ஏன் அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா I1க்கும் I3க்கும் காமனாக இருக்கிறது இந்த 4 ஓம் ரெசிஸ்டர். அதே மாதிரி I2க்கும் I3க்கும் இடையில் இருக்கிறது இந்த 4 ஓம் ரெசிஸ்டர். அப்போது I1க்கும் I2க்கும் காமனாக இருக்கிறது 7 ஓம் ரெசிஸ்டர். இப்போது இந்த ரெசிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு சர்டன் காமனாக இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் வந்து ரெண்டோட டிஃப்ரென்ஸ் எடுக்கும். பட் 12 ஓமில் வந்து ஒன்லி I3 மட்டும் இருக்கிறதுனால இந்த I3 கரண்ட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ காட் இட்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அசம்ஷன் அப்படின்னா, இந்த 480 வோல்ட் நம்ம டைரக்ஷன் கொடுக்குறோம் இல்லையா? 480 வோல்ட்டுக்கு ப்ளஸ் சிம்பிள் மேலே இருக்குது அப்படின்னா ப்ளஸ்லேருந்து டைரக்ஷன் வந்து வெளியில் வர மாதிரி போட்டிருக்கு அப்படின்னா இட் இஸ் சப்ளையிங் தி கரண்ட் அப்படின்னு என்னோடய அசம்ஷன். நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ ப்ளஸ்லேருந்து வெளியில் வருது அப்படின்னா அதை வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும். 480 வோல்ட் வந்து பாசிட்டிவ். அதே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 600 வோல்ட்டில் இதே டைரக்ஷன், கிளாக் வைஸ் டைரக்ஷன் வந்து உள்ளே என்ட்ராகுது. ஸோ என்ட்ரிங்னா இட் இஸ் அப்சார்பிங் அப்படிங்கிற மாதிரி நான் அஷ்யூம் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து எடுத்துக்குது. அதனால் இது 600 வோல்ட்டை நெகட்டிவில் நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு ஈக்குவேஷன் எழுதணுன்னா ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது ஃபஸ்ட்டு லூப் எடுத்துக்கோங்க. அதாவது I1 லூப் இருக்கு இல்லையா? இந்த லூப்பில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் எத்தனை இருக்குது? 4 ஓமும் 7 ஓமும் இருக்குது. ஸோ 4ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 11 ஓம், சரியா? ஸோ 11 × I1 ப்ளஸ் I1க்கும் I2க்கும் காமனாக உள்ள ரெசிஸ்டர் எது? 7 ஓம் ரெசிஸ்டர். அப்போ -7 I2. அண்ட் தென் I1க்கும் I3க்கும் காமனாக உள்ளது எது? இந்த 4 ஓம் ரெசிஸ்டர். இந்த 4 ஓம் ரெசிஸ்டர். அப்போது இதுக்கு காமனாக இருக்கிற 4 ஓம் ரெசிஸ்டரை நம்ம என்ன பண்ணணும்? I3யில் -4 I3ன்னு போட்டுருவோம். ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு லூப்பில் உள்ள வோல்டேஜ் சப்ளை எவ்வளோ இருக்குது? 480 வோல்ட்டா? 480 வோல்ட்டு. ஸோ இந்த 480 வோல்ட்டை வந்து ப்ளஸில் எழுதணும். ஏன்னா ப்ளஸ்லேருந்து வெளியில் வருதுனால இட் இஸ் ப்ளஸ், ரைட்டா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் ஈக்குவேஷன் எழுதுகிறோம். செகண்ட் ஈக்குவேஷனில் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? 4 + 7. 4 + 7. 4 + 7 again 11. So 11 I2 -7 I1 and then
-4I3. இந்த -4I3 ஏன் சொல்கிறோம், I2க்கும் I3க்கும் காமனாக உள்ள ரெசிஸ்டர் இந்த ரெசிஸ்டர், I1க்கு I2க்கு இடையில காமன் ரெசிஸ்டர் 7 Ω. ஸோ எந்த லூப்புக்கு நீங்கள் எழுதுறீங்களோ அந்த லூப்புக்கு வந்து பாசிட்டிவாக எழுதிக்கணும். செகண்ட் ஆர் தேர்ட் லூப்போ எந்த பர்டிகுலர் லூப்பை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் உள்ள லூப்புக்கு கரண்ட்டோட வேல்யூஸை வந்து கரண்ட் அண்ட் ரெசிஸ்டருடைய மல்டிப்ளிகேஷனை நெகட்டிவில் எடுத்துக்கணும். இதுதான் கேஸ். இது வந்து நீங்கள் சர்க்யூட்டை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் என்ன இருக்குது அப்படின்னு. ரைட்டா? இப்போ பாருங்கள், ஈக்குவேஷன் பாருங்கள். 11I1 -7I2 -4I3 = 480. அண்ட் செகண்ட் பாருங்கள், -7I1 + 11I2 -4I3 = -600 volt. அதே மாதிரி லாஸ்ட் ஈக்குவேஷன் -4I1 -4I2 + 20I3. ஸோ அதை இது பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கால்குலேட்டரில் ஈக்குவேஷன் மோடை ஆன் பண்ணிக்கணும். ஈக்குவேஷன் மோடில் 2 அன்னோன்ஸ் வந்து 2ஆ 3ஆன்னு கேட்கும் இல்லையா? ஸோ அதில் போய்ட்டு 3 கொடுங்க. 3 கொடுத்துட்டு அதில் ஒவ்வொரு வேல்யூஸை என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ எக்ஸுங்கிறது I1, ஒய்ங்கிறது I2 அண்ட் இசட்டுங்கிறது I3. ஸோ அப்படியே டேட்டாஸை ஃபில் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இசட்டோட வேல்யூ, அதாவது XYZன்னு சொல்லியிருப்போம் அதில் கால்குலேட்டரில். எக்ஸுங்கிறது I1, ஒய்ங்கிறது I2 அண்ட் இசட்டுங்கிறது I3. ஸோ இதை வச்சு நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணி I3யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். இது ஒரு சைடு. அண்ட் தென் இதை வந்து நம்ம மார்க் பேசிஸில் பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் மெத்தடில் தான் சால்வ் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஈக்குவேஷன் மோட மேட்ரிக்ஸாக மாற்றிடுறோம். ஸோ இந்த மாதிரி மாற்றிடுறோம். யூ நோ தட் ஃபஸ்ட்டில் இருக்கிறது R அண்ட் செகண்டில் இருக்கிறது கரண்ட்டு, தட் இஸ் ஈக்குவல் டு V. இது கிளியர். ஸோ therefore I × R is equal to V. ஓம்ஸில் படி கிடச்சிருச்சா? இதே தான் ஆர் மேட்ரிக்ஸ் இது. ஸோ இந்த ஆர் மேட்ரிக்ஸ்க்கு டைரெக்டாக டிட்டர்மினன்ட் எடுத்து வச்சுக்கோங்க. தென் del1 கண்டுபிடிக்கணும். del1ங்கிறது என்ன, ஃபஸ்ட்டு காலமை இந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடில் இருக்கிற மேட்ரிக்ஸை வச்சு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது del1. ஸோ del1க்கும் டெல்லுக்கும் இடையில ரேஷியோ எடுத்திங்கன்னா கிடைக்கிறது தான் I1. அதே மாதிரி I2 அண்ட் I3. பட் வி வாண்ட் ஒன்லி வாட், I3 மட்டும்தான் வேணும் இல்லையா? ஸோ del I3 கண்டுபிடிச்சிட்டு டெல்லோட டிவைட் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும், I3யோட வேல்யூ கிடச்சிடும். ஸோ therefore 8640 / 864 கிடைக்குது. ஸோ -10 ஆம்பியருங்கிற கரண்ட் வந்து எனக்கு 12 Ω ரெசிஸ்டரில் ஃப்ளோ ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு தடவை கூட பார்த்துக்கோங்க. இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், மெஷ் அனாலிசிஸில் ஈக்குவேஷன்ஸ் எழுதுகிறோம். ஈக்குவேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், சால்வ் பண்ணி பார்க்குறீங்க. சால்வ் பண்ணி கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா இந்த ஆன்சரை வச்சு கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணிவிட்டு க்ராஸ் வெரிஃபை பண்ணிக்கிறீங்க. தட்ஸ் ஆல் அபவுட் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ அப்கமிங் வீடியோஸில் DC சர்க்யூட்டு, AC சர்க்யூட், நோடல் அனாலிசிஸ் எல்லாமே பார்த்துடலாம். தேங்க்யூ.